ஏன் நீங்க பொண்ணை கொடுக்கறதுல நீங்க என்ன வேணா கேட்கணும், நான் கேட்கணுமா? உங்களை எத்தனை பேர் உன் பேர்ல வீடு இருக்கு, நான் சம்பாரிச்சு வீடு கட்டியிருக்க சொல்லுங்க. அநியாயத்துக்கு ஆசைப்படக்கூடாது சார். அப்ப நாங்களா கல்யாணமே பண்ணிக்காம எப்படி சார்? அப்ப பொண்ணை பெற்றவன் வீடு இல்லாதவனு வீடை பொண்ணை கொடுத்துட்டு நடு ரோட்ல வாடகை வீட்டுல லைஃப் ஃபுல்லா இருக்கணுமா? பரம்பரை வீடு கண்டிப்பா இருக்கணும், அதுவும் இண்டிவிஜுவல் இருக்கணும், ஃபிளாட் இருக்கவே கூடாது. கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும் யுஎஸ்ல. நீங்க ஏன் இஎம்ஐ இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப காண்டாவுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எவ்வளவு பொண்ணு பாத்துறீங்க? நான் ஒரு 40 to 50 பொண்ணு பார்த்தேன். 40 to 50 பொண்ணு பார்த்தேன். 40 to 50 பொண்ணு பாத்துறீங்க? ஆமா. நான் இப்படி ஒரு கண்டிஷனை என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணேன் பெண் வீட்டாரிடம் இருந்து. அது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது என்ன? அது மட்டும் தான் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனப்ப அவங்க கேட்டது, உங்க பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணல? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா உங்க பையன் செலவுல இருந்து தான் பண்ணணுமா? அதானே உலக வழக்கம். இல்ல மேடம், என்னோட செலவுல இருந்தே நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு. அப்ப நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்களா, அது ஈக்குவலா பொண்ணுக்கும் தருவீங்களா? ஆமா, பொண்ணும் நான் பெத்த குழந்தைதான் அப்படின்னு சொன்ன பிறகு அப்படிங்களா அப்படின்னு போன் வச்சு. அந்த செலவு பையன் தலைக்கு போகுமா அப்படிங்கறத அவங்க கேட்டது உங்களுக்கு ஷாக். கூடாது, ப்ராப்பர்ட்டி பொண்ணுக்கு போக கூடாது. என்ன கொடுமை சரவணன். உண்மையா ரொம்ப ஃபீலான விஷயம் என்னன்னா, என் அப்பா வந்து படிச்ச வேலையில இருக்கணும். உங்க அப்பா படிச்ச வேலையில இருக்கணும். அப்பதான் அந்த ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே கொஞ்சம் ஹை ரிச்சா வரும். என்ன படிச்ச குடும்பமா இருந்தா அந்த குடும்பம் டீசென்ட்டா இருக்கும் ஒரு அபிப்பிராயத்துல இருந்து இப்படி ஒரு கண்டிஷன். இத யார் அந்த வீட்ல கேக்குறாங்க? பொண்ணோட அம்மா. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள வரட்டும் பார்க்கலாம், மாப்பிள்ள வரட்டும் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சென்னை ரொம்ப லாங்கா இருக்கு. சென்னை ரொம்ப லாங்கா இருக்கு. ஆமா. ஓ, அப்பதான் மேம் பாத்துருப்பாங்க என்னமோ. நக்கல்யா அவனுக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நான் ஒரு 40,000. சொந்த வீட்ல இருக்கீங்களா? சொந்த வீட்டுல இருக்கேன். 2 கார் இருக்கு, 2 வீடு இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. வீட்டு வாடகை 30,000 வரும். வீட்டு வாடகை தனியா வீடு வாடகை வரும். ஏங்க செம மாப்பிளையா இருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது? நிறைய போட்டோ கேட்டுச்சு. எதுக்கு தெரியல, என்ன வந்து ஷூட்டிங் படம் படம் எடுத்த ஹீரோ எடுக்க போறான்னு தெரியல. எல்லாம் பார்த்துட்டு இல்ல ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, போட்டோ பேஸ் இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? பையன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற, ஓகே. சொந்த வீடுக்கு ஓகே. அப்பா அம்மா என்ன செய்யறாங்க? ரிட்டையர்ட். ஐயோ வேண்டாம். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என் பொண்ணு ரத்த குரூப் ஓ, உங்க பையனுக்கு ஓ குரூப் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அது எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி தான். ஒரு நிமிஷம், அதாவது ஓ குரூப் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா தவறா எடுத்துக்காதீங்க, நான் சொல்றேன் அப்படின்னு. நாளைக்கு உங்க பையன் போகும்போது அவருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எமர்ஜென்சி கிடைக்கிறது வந்து ஓ குரூப் தான். இப்போ மெயினா ரொம்ப எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் எங்க வீட்டுக்கு நீங்க பெண் கேட்டே வரலாம். வாட் ஆர் தட்? 50,000 குறைந்தபட்சம் இருக்கணும். குறைந்தபட்சம் 50,000. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? 50,000 சம்பளம் வாங்கினா ஓகேன்னா 50,000